இன்றைய முரளி 4/9/2025 பாப்தாதா மதுவனம். சாரம்சம் பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, அன்பு கடலான தந்தை சங்கமயுகத்தில் உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியான, இன்னைக்கு ஆஸ்தி என்ன, அன்பை கொடுக்கின்றார். ஆகையால் அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், என்றுமே கோபப்படாதீர்கள். கேள்வி: உங்கள் பதிவேட்டை நன்றாக வைத்திருப்பதற்கு தந்தை உங்களுக்கு காட்டுகின்ற பாதை யாது? பதில்: தந்தை உங்களுக்கு அன்பின் பாதையை காட்டுகிறார். அவர் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றார்? குழந்தைகளே, அனைவருடன் அன்புடன் பழகுங்கள், எவருக்கும் துன்பத்தை விளைவிக்காதீர்கள், உங்கள் பௌதிக புலன்களினால் என்றுமே எந்த பிழையான செயலையும் செய்யாதீர்கள். எப்பொழுதும் சோதியுங்கள். என்ன சோதிக்கணும்? என்னிடம் எந்த அசுர குணமேனும் உள்ளதா? சரியற்ற மனநிலை நான் கொண்டிருக்கின்றேனா? இந்த மனதளவிலும் கூட நான் எதனை இட்டும் குழப்பம் அடைகின்றேனா? இதை சோதிக்க பாடல். இந்த காலம் கடந்து செல்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தையாக நீங்கள் பாடலை செவிமடுத்தீர்கள். நாளுக்கு நாள் எங்கள் வீட்டை, அதாவது எங்கள் இலக்கை நாங்கள் அண்மிக்கின்றோம். இப்பொழுது ஸ்ரீமத் கூறுவதை இட்டு கவன ஈனமாக இருந்து விடாதீர்கள். நாங்கள் அனைவரும் செய்தியை கொடுப்பதற்கு தந்தையிடமிருந்து வழிகாட்டுகளை பெறுகின்றோம். நீங்கள் 100,000 கணக்கோருக்கு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை குழந்தையாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்? செய்தி கொடுக்கறதுக்கு வரணும். எங்கே வரணும்? எங்கத்துக்கு? லூயிஸத்துக்கு வரணும். எக்ஸிபிஷன் இருக்கு இல்லையா? நேற்று கோர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எட்மண்டன் இல்லையா, அதே மாதிரி வால்தம் ஸ்டோர் எல்லாம் வந்திருக்குறாங்க. இப்போ இந்த யுக்தி நல்லா ஒரு யுக்தி தான் இல்லையா? அட்லீஸ்ட்டு என்ன பண்ணலாம், கேட்குறதில்ல. ஆனால் இங்கே உள்ளே இப்போ மக்கள் கேட்குறதுக்கு என்ன கிடையாது, பொறுமை கிடையாது. 2 நிமிஷம் சொல்கிறதுக்குள்ளே மேக்சிமம் என்ன பண்ணுறாங்க, போகணுன்றாங்க. அட்லீஸ்ட் நம்பரை வாங்கி இந்த மாதிரி பண்ணும்போது நேரடியாக வரனா கூட இப்போ காலம் மாறி போச்சு இல்லை, கோவிடுக்கு அப்புறம். இப்போ காலம் மாறும்போது நம்மளும் ஏதாவது என்ன பண்ண வேண்டியிருக்கு, யுக்திகளை கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அதனால் பாபா சொல்கிறார், என்ன பண்ணணும், 1000 பேருக்கு சொல்லணும். 100,000 கணக்கோனருக்கு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை குழந்தையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வருகின்ற காலமும் வரும். பலரும் வரும் பொழுது அவர்கள் மேலும் பலருக்கு செய்தியை கொடுப்பார்கள். அனைவருமே தந்தையின் செய்தியை பெற உள்ளார்கள். இச்செய்தி மிக இலகுவானது. அவர்களிடம் கூறுங்கள். என்ன கூறணும்? என்ன செய்தி கொடுப்பீங்க? உங்களை ஆத்மாவை கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பௌதிக புலனங்களினாலும் உங்கள் எண்ணங்களினாலும் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் என்ன, இன்றைக்கி டாபிக் என்ன, எந்த தீய செயல்களையும் செய்யாதீர்கள். முதலில் அது உங்கள் மனதில் தோன்றுகிறது, விதையுங்க. பின்னர் அது வார்த்தைகளாக பேசப்படுகிறது. பிழையானவற்றிலிருந்து சரியானவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி இப்பொழுது உங்களுக்கு தேவை. இது ஒரு புண்ணிய செயல். இதனை நான் செய்ய வேண்டும், கோபப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் ஏற்பட்டாலும் என்ன, கோபப்பட்டால் அது ஒரு பாவம் என்பதை அறிந்துள்ள புத்தி உங்களுக்கு உள்ளது. தந்தை நினைவு செய்வதனால் நீங்கள் புண்ணியாத்மா ஆகுகின்றீர்கள். நீங்கள் பிழையான ஒன்றை செய்த பின்னர் மீண்டும் அவ்வாறு இடம்பெறாது என்று கூறுவதாக இருக்கக்கூடாது.
அவ்வாறு தொடர்ந்தும் கூறுவதனால் அது ஒரு என்ன ஆகிடும், பழக்கமாகின்ற சம்ஸ்காரம் ஆயிடும். மனிதர்கள் அத்தகைய செயல்களை செய்கின்றார்கள், இருப்பினும் அவை பாவகரமானவை என அவர்கள் எண்ணுவதில்லை. விகாரத்தில் ஈடுபடுதல் பாவம் என அவர்கள் நினைப்பதில்லை, அதுவே மகா பாவம் என தந்தை இப்பொழுது உங்களுக்கு கூறியுள்ளார். நீங்கள் அதனை வெற்றி கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஏன் நினைவு செய்யணும்? மரணம் உங்கள் முன்னிலையில் உள்ளது என்று தந்தை கூறும் செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஒருவர் மரணிக்கும் தருவாயில் அவருக்கு கூறப்படுகிறது. என்ன கூறப்படுகிறது? உலக ரீதியா தந்தையான கடவுளை நினைவு செய்யுங்கள், தந்தையான கடவுளை நினைவு செய்யுங்கள். அவர் தந்தையான கடவுளிடம் சொல்கிறார் என அவர்கள் நினைத்த போதிலும் தந்தையான கடவுளை நினைவு செய்வதனால் என்ன நடைபெறுகிறது என்பதையோ அந்த ஆத்மா எங்கே செல்கிறார் என்பதையோ அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. அந்த ஆத்மா ஒரு சரீரத்திற்கு இன்னும் ஒன்றை எடுக்கின்றார். எவராலும் தந்தையான கடவுளிடம் செல்ல முடியாது. ஆகையால் குழந்தையாகி நீங்கள் அனாதியான தந்தையின் யார்? நீங்கள் அழிவற்ற நினைவை கொண்டிருப்பது அவசியம். மக்கள் தமோ பிரதானமாகவும் சந்தோஷமாற்றும் உள்ள பொழுது ஒருவருக்கொருவர் கூறுகின்றார்கள். என்ன கூறுகிறார்கள்? சந்தோஷம் இல்லாத போது தந்தையான கடவுளை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் இதனை ஒருவருக்கொருவர் கூறுகின்றார்கள். ஆத்மாக்களே இதை கூறுகிறார்கள் இல்லையா? இவ்வாறு பரமாத்மா கூறுவதில்லை, ஆத்மாக்களே ஆத்மாக்களிடம் கூறுகிறார்கள். என்னன்னு? தந்தையை நினைவு செய்யுங்கள். இது ஒரு பொதுவான வழக்கம் இல்லையே? என்ன சொல்கிறாங்க? கடவுளை நினைவு செய்யுங்க. மரணிக்கும் நேரத்தில் அவர்கள் கடவுளை நினைவு செய்கின்றார்கள். ஏனெனில் எதுக்காக நினைவு செய்கிறாங்க? அந்த மாதிரி மரணிக்கும் பொழுது அவர்களுக்கு கடவுள் மீது பயம் உள்ளது. கடவுளே நல்ல தீய செயலுக்கான பலனை கொடுக்கிறார் என அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் தீய செயல்களை செய்துள்ளதால் சுப்ரீம் நீதிபதியான யார்? தர்மராஜ் மூலம் கடவுள் பெருமளவு தண்டனை கொடுக்கின்றார். ஆகையாலேயே அதிக அளவு பயம் உள்ளது. நிச்சயமாக கர்ம வேதனை இருக்கின்றது. குழந்தையாகி நீங்கள் இப்பொழுது என்ன தெரிஞ்சிருக்கீங்க? நடுநிலை செயல்கள், பாவ செயல்கள் என்பவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். அச்செயல்கள் நடுநிலை செயல்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவு செய்தவாறே நீங்கள் செய்கின்ற செயல்கள் என்ன செயல்? பாபாவை நினைவு செய்து கொண்டு செய்யக்கூடிய செயலுக்கு என்ன? நல்ல செயல்களாகும். ராவண ராஜ்யத்தில் உள்ள மக்கள் தீய செயல்களை மாத்திரமே செய்கிறார்கள். ராமராஜ்யத்தில் தீய செயல்கள் என்றுமே செய்யப்பட மாட்டாது. நீங்கள் இப்பொழுது தொடர்ந்தும் என்ன பண்ணணும்? ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் எங்காவது அழைக்கப்படும் பொழுது நீங்கள் செல்லலாமா இல்லையா என ஆலோசனை பெறுங்கள். அனைத்திற்குமான ஆலோசனை நீங்கள் தொடர்ந்தும் பெற வேண்டும். உதாரணமாக, ஒருவர் போலீஸ்காரராக பணியாற்றினால் முதலில் என்ன பண்ணணும்? நீங்கள் போலீஸானா முதலில் அன்புடன் விளங்கப்படுத்துமாறு அவரிடம் கூறப்படுகிறது. அவர்கள் உண்மையை கூறாவிட்டால் நீங்கள் பலத்தை உபயோகிக்க முடியும். நீங்கள் அன்புடன் விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். எவ்வாறாயினும் அந்த அன்பானது யோக சக்தியால் நிறைந்திருந்தால் நீங்கள் அன்பு சக்தியுடன் விளங்கப்படுத்தும் பொழுது எவரும் புரிந்து கொள்வார்கள். அது கடவுளே விளங்கப்படுத்துவது போன்றிருக்கும். கடவுளின் குழந்தையாகி நீங்கள்லாம் யார்? யோகிகள். உங்களுக்கு இறை சக்தியும் உள்ளது. கடவுளே இன்னைக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அன்பு கடல். அவரிடம் இந்த சக்தி உள்ளது. அப்போ சக்தி என்பது என்ன?
உலகத்தில் சக்தின்னு எதை சொல்கிறாங்க? அது ஒன்று தான் சொல்கிறாங்களா? பல வகையான சக்திகள் இருக்குல்ல. பணத்துடைய சக்தி இருக்குது, பதவியோட சக்தி இருக்குது, படிப்போட சக்தி இருக்குது, வேற என்ன, அரசியல் பலம்னுவாங்க. சில நிறைய பலங்கள் உலகத்தில் இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே இல்லை, கோவப்படுறத ஒரு சக்தின்னு நினைக்கிறாங்க, வேலையாகுதுன்றாங்க. அவர் சொல்கிறார், அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. கடவுளே அன்புக்கு, அவரும் இந்த சக்தி உள்ளது. அவர் உங்கள் அனைவருக்கும் அந்த ஆஸ்தியை கொடுக்கின்றார். அந்த சக்தி அன்பினுடைய சக்தி. சத்தியுகத்தில் பெருமளவு அன்பு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்போது அன்பின் ஆஸ்தியை முழுமையாக பெறுகின்றீர்கள். இதனை கோரி வரிசைக்கிரமமாக முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் அன்பானவர்கள் ஆகுவீர்கள். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார் இன்னைக்கு மெயினா? எவருக்கும் துன்பத்தை விளைவிக்காதீர்கள். இல்லையேல் நீங்கள் சப்போஸ் அப்படி செய்யலன்னு என்ன நடக்கும்? பாபா அழகாக சொல்கிறாரு, துன்பத்தில் மரணிப்பீர்கள். தந்தை உங்களுக்கு இந்த அன்பின் பாதையை காட்டுகிறார். உங்கள் மனதில் ஏதாவது தோன்றும் பொழுது அது அகத்தின் அழகு முகத்திலும் தெரிகின்றது. அது உங்கள் பௌதிக புலன்களினால் செய்யப்பட்டால் உங்கள் பதிவேடும் பாழாகிறது. அட்லீஸ்ட் மனசோடு நின்னாலும் பரவாயில்ல. தேவர்களின் குணாதிசயமும் செயல்பாடுகளும் புகழப்படுகின்றன. ஆகவே பாபா கூறுகிறார், அதனால் என்ன சொல்ல வர்றார் பாபா? தேவர்களை வழிபடுவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள், 16 சொர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் என அவர்கள் புகழ் பாடுகின்றார்கள். பின்னர் அவங்க புகழ் பாடிட்டு என்ன பண்ணுறாங்க? அவர்கள் தங்கள் சொந்த குணாதிசயத்தையும் நடத்தையும் பற்றி பேசுகிறார்கள். நிர்குணாரே அப்படின்னுவாங்க. என்கிட்ட ஒரு குணமும் இல்லை, உங்கள்கிட்ட எல்லா குணமும் நிரம்பி இருக்குன்னு புகழ் பாடுவாங்க. அவர்களிடம் கூறுங்கள், என்ன சொல்லுவீங்க? நிர்குணாரே, எல்லா குணம் உங்கள்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஒன்றும் இல்லாத ஆள்கிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? நீங்களும் அவ்வாறே இருந்தீர்கள், நிச்சயமாக நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஆகுவீர்கள். என்றாலும் என்ன, இப்பொழுது நீங்கள் அவ்வாறில்லை. அந்த தேவர்கள் போல் நீங்கள் ஆக வேண்டுமாயின் என்ன பண்ணணும்? உங்கள் குணாதிசயத்தை அவர்களைப் போன்ற ஆக்குங்கள். இப்பொழுது நீங்களும் அவர்களைப் போன்றவர்கள் ஆகுவீர்கள். கடைசியில் என்ன சொல்லணும்? உங்களை சோதித்து பாருங்கள். நான் முற்றிலும் விகாரமற்றவர் ஆகி உள்ளனா? எனக்கு அசுர குணங்கள் ஏதாவது உள்ளனவா? நான் எவ்விதமாக வேணும் குழப்பம் அடைகின்றேனா? அல்லது மனநிலை சரியில்லாமல் உள்ளதா? நீங்கள் இந்த முயற்சியை எண்ணற்ற தடவைகள் செய்திருக்கின்றீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். உங்களை அவ்வாறு ஆக்குகின்ற ஒரே ஒருவரும் பிரசன்னமாக உள்ளார். அவர் கூறுகிறார், என்ன கூறுகிறார்? கல்பமாக நான் உங்களை அவ்வாறு ஆக்குகின்றேன். ஒரு கல்பத்தின் முன்னர் இந்த ஞானத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக வந்து அதனை பெறுவார்கள். நீங்கள் முயற்சி செய்ய தூண்டப்படுவதுடன் கவலையற்றவராக இருக்கின்றீர்கள். நாடகம் இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சிலர் கூறுகின்றார்கள், என்ன கூறுகிறார்கள்? அது நாடகத்தில் இருந்தால் நான் நிச்சயமாக அதனை செய்வேன். அந்த பாகம் எனக்கு இருந்தால் அப்பொழுது நாடகம் என்னை அதை செய்ய வைக்கும். இதிலிருந்து அது என்ன தெரியுது? இப்படி சொல்கிறவங்கள வச்சு இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? இதிலிருந்து அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆரம்பத்தில் குழப்பம் அடைந்த ஒருவர் இருந்தார். அது அவரின் பாக்கியத்தில் இருக்கவில்லை. அவர் கூறினார், அது நாடகத்தில் இருந்தால் நாடகம் என்னை முயற்சி செய்ய தூண்டும். உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? அது கடவுள் அருள் இருந்தால் அது அவர் பார்த்து ஏதாவது நமக்கு செஞ்சாதான்.
பின்னர் அவர் நீங்கி சென்று விட்டார். இவ்வாறாக பலரை நீங்கள் சந்தித்திருக்கின்றீர்கள். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் எங்கே இருக்குது? உங்கள் முன்னிலையில் உள்ளன. என்ன உங்களுடைய குறிக்கோள்? எது முன்னாடி இருக்குது? தெரியுந்தானே? ஹிஸ்ட்ரியால் இருக்குது. லக்ஷ்மி நாராயணோட போட்டோ பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் அதை வச்சு தான் பாபா சொல்கிறார் இல்லையா? சாக்கார முரளி இல்லையா? பாபா சொல். உங்கள் ஒவ்வொரு இடமும் வேறு என்ன இருக்குது? லக்ஷ்மி நாராயணுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்களோட பேட்ச் உள்ளது. உங்கள் அட்டவணையை நீங்கள் பார்ப்பதை போன்று நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் பேட்சையும் பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? எதுக்காக பார்க்கணும்? உங்கள் நடத்தையையும் உங்கள் குணாதிசையும் பாருங்கள். என்றுமே குற்ற பார்வையை கொண்டிருக்காதீர்கள். உங்கள் உதடுகளிலிருந்து தீயதையும் வெளிவர என்றுமே அனுமதிக்காதீர்கள். ஏன் அப்படி சொல்கிறார் அனுமதிக்காதீர்கள்னு? ஏன்னா பல நேரத்தில் பேசிட்டு நான் தெரியாமல் பேசிட்டேன். உங்கள் வாய் உங்கள் நாக்கு அது எப்படி உங்களுக்கு தெரியாமல்? பாபா சொல்கிறார் அனுமதிக்காதீர்கள்னு. அது வந்தாலும் இல்லையா? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, என்னது எலும்பே இல்லாத நாக்கு இந்த உடம்புல நிறைய பேர் எலும்பை உடைக்கின்றாங்க. அது என்றைக்குமே கூலாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அது எப்போதுமே ஈரமாகவே இருக்கும். பத்தாவதுக்கு 36 பல்லு சேர்ந்து அதை வெளியே விடாமல் அப்போவும் இருந்து என்ன பண்ணுது? ஸோ எவ்வாறு அவங்க பாபா சொல்றார்? தீயதனையும் பேச விடாமல் இல்லையா, அனுமதிக்காது. எவரும் தீயதனையும் பேச விடாமல் எவ்வாறு உங்கள் காதுகளால் தீயதை கேட்க முடியும்? சத்தியுகத்தில் அனைவரிடமும் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. அங்கே தீயது எதுவும் இருக்க மாட்டாது. அவர்களும் தங்கள் வெகுமதியை தந்தையிடமிருந்து பெற்றிருப்பார்கள். அவரிடமும் கூறுங்கள், அனைவரிடமும் கூறுங்கள். என்ன சொல்லணும்? தந்தை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதில் இழப்பு எதுவும் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சம்ஸ்காரங்களை என்ன பண்ணுறார்? தன்னுடன் சுமந்து செல்கின்றார். உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? போகும்போது என்னங்க கொண்டு போகிறோம் அப்படின்னுவாங்க. செல்கின்றார். சன்னியாசியாக இருப்பவர் என்ன பண்ணுவார்? சன்னியாசி தர்மத்துக்கே செல்வார். அவர்களின் விருட்சம் தொடர்ந்து வளர்கிறது. இந்நேரத்தில் நீங்கள் மாற்றம் அடைகின்றீர்கள். மனிதர்களே தேவர்களாக மாறுபவர்கள். அனைவரும் ஒன்றாக கீழிறங்கி வருவார்கள் என்றில்லை. அவர்கள் வரிசை கிரமமாக கீழிறங்கி வருவார்கள். ஒரு நாடகத்திலும் நடிகர்கள் தங்கள் தருணம் வரும்போது மேடைக்கு வரும் வரை மேடைக்கு வருவது இல்லை. அவர்கள் அதுவரை மேடைக்கு பின்னாலேயே இருக்கின்றார்கள். ஒருவருக்கு அடுத்த சீனுன்னா மேடைக்கு பின்னாடி இருப்பார். 2 நாளைக்கு பின்னாடின்னா எங்கே இருப்பார்? வீட்டில் இருப்பார். அவ்வளோதான் இல்லையா? அதனால் நமக்கு எப்போ பாட்டு இருக்குதோ அது வரைக்கும் எப்போ இங்கே இருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே என்ன பண்ணுறது? வந்தாலும் என்ன பண்ண முடியாது, நடிக்க முடியாது. அங்கங்கே சுற்றிட்டு தான் இருக்கணும். சொல்கிறார், வரும்பொழுது தங்கள் பாகத்தை நடிப்ப மேடைக்கு வருகிறார்கள். இந்த நாடகங்களில் எல்லைக்குட்பட்டவை. இந்த நாடகமோ எல்லையற்று. நீங்கள் நடிகர் என்பதும் உங்களுக்குரிய சரியான நேரத்தில் நீங்கள் உங்கள் பாகங்கள் நடிக்க வேண்டும் என்பதும் உங்கள் புத்திகளில் உள்ளது. இது ஓர் எல்லையற்ற பெரியதொரு விருட்சம். நீங்கள் வரிசைக்கிரமாக வந்து செல்கின்றீர்கள். முதலில் ஒரே ஒரு தர்மம் மாத்திரம் இருந்தது. சமயங்கள் அனைத்தும் முதலில் வர முடியாது. தேவ தர்மத்தினர் தங்கள் பாகங்கள் நடிப்பதற்கு முதலில் கீழே வருவார்கள். அதுவும் வரிசை கிரமமானது. நீங்கள் விருட்சத்தின் ரகசியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை வந்து முழு கல்ப விருட்சத்தினதும் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகிறார். பின்னர் இந்த விருட்சம்
அசரீர விருட்சத்துடன் ஒப்பிடப்படுகின்றது. உடல் இல்லாத ஆத்மாக்களுடைய விருட்சம். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே கூறுகின்றார். என்ன கூறுகிறார்? நானே மனித உலக விருட்சத்தின் விதையாவேன். விருட்சம் விதையானவரில் அமிழ்ந்திருக்கவில்லை. எப்படி? விருட்சம் விதையானவர், ஆனால் விருட்சத்தின் ஞானம் விதையானவரில் அமிழ்ந்துள்ளது. எப்படி? நானே மனித உலக விருட்சத்தின் விதையாவேன். விருட்சம் விதையானவரில் அமிழ்ந்திருக்கவில்லை, ஆனால் விருட்சத்தின் ஞானம் விதையானவரில் அமிழ்ந்துள்ளது. ஒவ்வொருவரும் நடிப்பதற்கு தனது சொந்த பாகத்தை கொண்டிருக்கின்றார். இது ஓர் உயிருள்ள விருட்சம். இந்த விருட்சத்தில் உள்ள இலைகளும் வரிசைக்கிரமமாக வெளிவரும். இந்த விருட்சத்தை எவரும் புரிந்து கொள்வதில்லை. இந்த விருட்சத்தின் விதையானவர் எங்கே இருக்கிறார்? மேலே உள்ளார். ஆகவே இது ஒரு தலைகீழான விருட்சம் என அழைக்கப்படுகின்றது. படைப்பவரான தந்தை மேலே உள்ளார். நாங்கள் ஆத்மாக்கள் வாழுமிடமான வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது தூய்மையாகி வீடு திரும்ப வேண்டும். எப்படி திரும்ப முடியும்? தூய்மையாகி உங்கள் யோக சக்தியின் மூலமே முழு உலகமும் தூய்மையாகின்றது. உங்களுக்கு ஒரு தூய உலகம் தேவைப்படுகிறது. நீங்கள் தூய்மையாகும் பொழுது உலகமும் தூய்மையாக்கப்பட வேண்டும். அனைவரும் தூய்மையானவர்கள் ஆகுகின்றார்கள். இல்லையா? எத்தனை கோடி ஆத்மாக்களோ எல்லாமே தூய்மையாகி ஆகணும். ஆத்மாவிலே என்ன இருக்குது? ஆத்மாவில் என்ன இருக்குது? மனமும் புத்தியும் உள்ளன என்பது இப்பொழுது உங்கள் புத்திகளில் உள்ளது. எப்படி? மனமும் புத்தி உள்ளதுன்னு உங்கள் புத்திகளில் உள்ள. ஆத்மாக்கள் உயிர் வாழ்பவர்கள். ஆத்மாக்களே ஞானத்தை கிரகிக்கின்றார்கள். ஆகையால் இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வாறு மறுபிறவி எடுக்கின்றீர்கள் என்பதன் முழு முக்கியத்துவத்தையும் உங்கள் புத்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்கள் 84 பிரிவு சக்கரம் முடிவடையும் பொழுது ஏனைய அனைவரது சக்கரமும் முடிவடைகின்றது. எப்படி? உங்கள் சக்கரம் முடிவடையுது அப்படின்னா மற்றவங்களுடைய சக்கரம் முடிவடையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனது பெரிய சக்கரம் குட்டி குட்டி சக்கரம். ஏன் சக்கரம் சொல்கிறார்? அதை அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 4 ஸ்டேஜ் இருக்குது. நம்மளுடைய 4 ஸ்டேஜுக்கும் கால அளவு அதிகம். ஒரு ஆத்மா ஒரு பிரிவு தான் எடுக்குதுன்னா அதுவும் 4 சுற்றணும். சத்துவ பிரதான், சத்துவ ரஜோ தமம். அப்போது அதுவும் இருக்குது. அதுவும் ஒரு சக்கரம், இதுவும் ஒரு சக்கரம். இல்லையா? அதுதான். புரிஞ்சதா? எல்லாம் பேட்ரி தான். ஆனால் உங்களுடைய ரீசார்ஜ் பேட்ரி 5000 வருஷத்துக்கு வருது. இன்னொன்று 500 வருஷத்துக்கு வரும். ஆனாலும் அது கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஃபுல்லாக இருக்குன்னு வாங்க, முழுமையாக இருக்குது, 100% சார்ஜ் ஆகிருக்குன்னு வாங்க. ஆனால் சார்ஜ் இறங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? டக்குன்னு இறங்கி போகும். இல்லையா? ஆனால் உங்களது 75% வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 75% வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது? 3000 4000 1250 வருஷங்கள். 280 வருஷங்களில் தான். சரியா இல்லையா? 20% 25% குறையுதுன்னா அதாவது 75% வர்றதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குது தானே கேள்வி. ஸோ பாபா சொல்கிறாரு, எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு சக்கரம் என்பது இருக்குது. ஸோ ஏனைய அனைவரது சக்கரம் முடிவடையும். அனைவரும் தூய்மையானவர்கள் ஆகுகின்றார். இந்த நாடகம் அனாதியாது. ஒரு வினாடியனும் அது நிற்பதில்லை. வினாடிக்கு வினாடி நடப்பதெல்லாம்
என்ன? ஒரு சக்கரத்தின் பின்னரும் மீண்டும் நடக்கின்றது. ஒவ்வொரு ஆத்மாவில் ஒரு ஏன் நடக்குது? அழிவற்ற பாகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நடிகர் தங்கள் பாகங்களை 2 முதல் 4 மணித்தீலங்களுக்கு நடிக்கிறார்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் இயற்கையான பாகங்களை பெறுகின்றார்கள். எப்படி? ஆகவே குழந்தையாக நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். அதீந்திரிய சுகத்தின் புகழ் இந்த சங்கமிகத்துக்கே உரியது. தந்தை வந்து உங்களுக்கு 21 பிரிவுகளுக்கான நிலையான சந்தோஷத்தை கொடுக்கின்றார். இது சந்தோஷத்திற்குரிய ஒரு விடயம். நன்றாக புரிந்து கொண்டு நன்றாக விளங்கப்படுத்துவர்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சில குழந்தைகள் கோபப்படும் பொழுது அந்த கோபம் என்ன நடக்குது? ஏனையோரிலும் கோபத்தை ஏற்படுத்துகின்றது. தட்டுவதற்கு 2 கரங்கள் தேவை. எப்படி? அங்கே அவ்வாறு இல்லை. இங்கே குழந்தையாகி நீங்கள் கற்பிதல்களை பெறுகின்றீர்கள். ஒருவர் கோபப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் மீது மலர்களை பொழியுங்கள். கோபம் ஒரு தீய ஆவி என அவருக்கு அன்புடன் விளங்கப்படுத்துங்கள். அது பெருமளவு இழப்பை ஏற்படுத்துகின்றது. என்றுமே கோபப்படாதீர்கள். கற்பிப்பவர் மீது எப்பொழுதும் கற்பிப்பர் மீது எக்கோபம் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட்டு பாபா சொல்கிறார், கற்பிக்கிற மேலே ஏன் கோபப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? அனைவரும் வரிசைக்கிரமாக தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். சிலர் தீவிர முயற்சி செய்கிறார்கள். ஏனையோர் தங்கள் முயற்சியில் பின்தங்கி உள்ளார்கள். தங்கள் முயற்சியில் பின்தங்கி உள்ளவர்கள் நிச்சயமாக தங்களுக்கு அவதூறை ஏற்படுத்துகிறார்கள். கோபப்படுபவர்கள் எங்கு சென்றாலும் வெளியேற்றப்படுவார்கள். தீய நடத்தை உடையவர்களால் இங்கே தங்கியிருக்க முடியாது. பரீட்சை முடிவடையும் பொழுது யார் என்னவாக ஆகுகின்றார் என்பது தெரிய வரும். இல்லையா? நீங்கள் அனைத்தினது காட்சிகளையும் காண்பீர்கள். ஒவ்வொருவரும் தமது செயல்பாடுக்கு ஏற்ப புகழப்படுகிறார்கள். குழந்தையாக நீங்கள் நாடகத்தின் ஆரம்பத்தை இறுதி அறிவீர்கள். நீங்கள் அனைவருமே அகத்தில் உள்ளதை அறிந்திருக்கின்றீர்கள். அந்தர்யாமி உங்களில் உள்ள ஆத்மா உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை அறியும். முழு உலகிலும் உள்ள மனிதர்கள் அனைவரின் செயற்பாட்டினதும் குணாதிசயினதும் ஞானமும் அனைத்து சமயங்கள் ஞானமும் உங்களிடம் உள்ளது. இதுவே அனைத்தையும் அறிந்த ஆத்மாவான அந்தர்யாமியாக இருத்தல் எனப்படுகிறது. பாபா என்ன சொல்கிறாரு? அந்தர்யாமின்றதுக்கு பாபா புது விளக்கத்தை கொடுக்குறாரு. கடவுளை சொல்கிறாங்க அந்தர்யாமி அப்படின்றாங்க. அப்படின்னா எல்லாரோடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு. பாபா சொல்கிறார் அந்தர்யாமின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்கள் செயற்பாடுகள் குணாதிசயங்கள் சமயங்கள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிற நீங்கள் தான் அந்தர்யாமி. பார்க்க போனால் நானும் அந்தர்யாமின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல ஒரு முரளியில் பாபா சொன்னார். என்ன சொன்னார்? யாருக்கு ஞாபகம்? நானும். பொதுவாக அவர் எல்லாத்துக்கும் சொல்லிட்டுப்பார் நீங்கன்ட்டு ஒரு நாள் சொன்னார் முரளியில். என்னன்னு சொன்னார்? அவருக்கு தான் தெரியும். நீங்களா என்ன சொன்னார் சொல்லுங்கள் பாப்போம். லேட்டஸ்ட் முறையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார். நானும் சுயதர்சன சக்கரதாரினார். சொன்னாரா இல்லையா? பாபா சொல்ல நானும் சுயதர்சன சக்கரதாரி. பாபா சொல்ல நீங்கள் தான் சுயதர்சன சக்கரதான் நமக்கே சொல்லிட்டு இருந்தவர். நானும் யார்? சுயதர்சனம். ஏன்னா அவர் சொன்னார் என்னுடைய புத்தியில் இந்த சுய சக்கரத்தை பற்றி என்ன இருக்குது? தரிசனத்தை பற்றி ஞானம் இருக்குனார். அதனால் பாபா அந்தர்யாமி இருத்தல். கடவுள் சகல இடங்களில் வசிக்கிறார் என்று இல்லை. அவர் அனைத்தையும் பற்றி அறிந்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? இப்பொழுதும் அவர் எங்களுக்கு கூறுகிறார், நீங்கள் எத்தகைய முயற்சி செய்தாலும் அதற்கேற்ப அதன் வெகுமதியை பெறுவீர்கள். அவை அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன தேவை இருக்கிறது? இல்லையா? ஓப்பன் பண்ணால் என்ன இருக்கும்? அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தாருனாலும் குப்பையை தவிர்த்து வேறு எதுவும் இருக்காது. கலியுகத்தில் பாபா சொல்கிறாரு, சரி அப்படியே பார்த்தாலும் என்ன இருக்குது? ஒருவர் எதை செய்தாலும் அதற்கான தண்டனை அவர் அனுபவிப்பார். உங்கள் நடத்தை அவ்வாறு இருந்தால் நீங்கள் மிகவும் சீரழிந்து
அந்தஸ்தையே கோருவீர்கள். உங்கள் அந்தஸ்து மிகவும் குறைவாகவே இருக்கும். ஒரு லௌகிக்க பாடசாலையில் நீங்கள் சித்தி அடையாது விட்டால் இன்னும் ஒரு வருடம் கற்க வேண்டும். எவ்வாறாயும் கல்வி கல்பமாக தொடர்கிறது. நீங்கள் இப்பொழுது கற்காது விட்டால் ஒவ்வொரு கல்பத்திலும் கற்க மாட்டீர்கள். நீங்கள் இறை அதிர்ஷ்ட லாபச்சீட்டை முழுமையாக பெற வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே இவ்விடயங்களை புரிந்து கொள்கின்றீர்கள். பாரதம் சந்தோஷ தாமமாக இருக்கும் பொழுது ஏனைய அனைவரும் எங்கிருந்தாங்க? அமைதி தாமத்தில் இருப்பார். உங்களின் சந்தோஷ நாட்கள் இப்பொழுது இங்கேயே இருக்கின்றன என்பதிட்டு குழந்தையாக நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தீபாவளிக்கான நாட்கள் நெருங்கி வரும் பொழுது மக்கள் என்ன பண்ணுறாங்க? புத்தாடைகளை அணிவதற்கு மேலும் ஒரு சில நாட்களில் இருப்பதால் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த அனுபவமாக நமக்கு தான் இருக்குது இல்லையா? அந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு. நீங்களும் சொர்க்கம் வருகின்றது என கூறுகின்றீர்கள். நாங்கள் எங்களை அலங்கரித்தால் சொர்க்கத்தில் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வோம் இல்லையா? தீபாவளி அன்றைக்கி தான் பார்க்கணும் எப்படி இருக்கும். புது ட்ரெஸ்ஸு போட்டு குளித்து பொட்டு வச்சு பூ வச்சு பலகாரம் சந்தோஷம். செல்வந்தர்கள் தங்கள் செல்வத்தின் போதையை கொண்டுள்ளார். மனிதர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளனர். பின்னர் நீங்கள் சத்தியத்தை கூறினீர்கள் என அவர்கள் பின்னர் சடுதியாக உணர்வார்கள். அவர்கள் சத்தியமானவரின் சகவாசத்தை கொண்டிருக்கும் பொழுது சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இப்போது சத்தியமானவரின் சகவாசத்தில் உள்ளீர்கள். நீங்கள் உண்மையான தந்தை மூலம் உண்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். அவர்கள் அனைவரும் பொய்மையின் சகவாசத்தால் பொய்மையானவர்கள் ஆகுகின்றார்கள். கடவுள் கூறுவதற்கும் மனிதர் கூறுவதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டையும் நீங்கள் இப்பொழுது அச்சிட்டுள்ளீர்கள். நீங்கள் அதை சஞ்சிகைகளிலும் இடலாம். இறுதியில் வெற்றி உங்களுடையது. முன்னர் ஒரு அந்தஸ்தை கோரியவர்கள் நிச்சயமாக அதை மீண்டும் கோருவார்கள். இது நிச்சயம். எங்கு அகால மரணம் இல்லை. உங்களின் ஆயுட்காலம் நீண்டதாக இருக்கிறது. தூய்மை இருந்த பொழுது என்ன நடக்குது? ஆயுட்காலம் நீண்டதாக இருந்தது. தந்தை தூய்மையாக்குபவர் என்பதால் நிச்சயமாக அவர் அனைவரையும் தூய்மையாக்கி இருப்பார். கிருஷ்ணரை பற்றி இவ்வாறு கூற முடியாது. சரியாக படவில்லை. இந்த மேன்மையான சங்கமிகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் எங்கிருந்து வருவார்? அதே முகச்சாயலுடன் எந்த மனிதரும் இருக்க முடியாது. 84 பிரிவுகளில் 86 முகச்சாயல்கள், 86 செயல்பாடுகள். ஏன் அதே முகச்சாயல் இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? அந்த தூய்மை என்ன ஆகுது? குறையுது. அப்போ என்னாகும்? மாறும். பாபா சொல்கிறார். அனைத்தும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளன. அதில் எந்தவித வேறுபாடும் இருக்க முடியாது. உருவாக்கப்பட்டுள்ள அந்த நாடகம் எவ்வளவு அற்புதமானது. ஒவ்வொரு ஆத்மாவும் சிறிய ஒரு ஒளிப்புள்ளி. அவரில் ஏன் அற்புதமானது? அனாதியான பாகம் ஒன்று பதியப்பட்டுள்ளது. இது என்னன்னு சொல்லலாம்? இது இயற்கையின் அற்புதம் என அழைக்கப்படுகின்றது. நிறைய பேர் கேட்பாங்க பாபா இல்லையா, ஏன் அவ்வளோதானே சர்வசக்திவான் தானே, அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? பாபா சொல்கிறார், நானே இயற்கையை பார்த்து அதிசயப்படுறேன். இந்த கொக்கு ஏன் இப்படி இருக்குது, இந்த ஆமை ஏன் இப்படி இருக்குது, இந்த சிங்கம் ஏன் இப்படி இருக்குன்னு அவருக்கு ஆச்சரியமாக தான் பார்ப்பார். பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அப்படியெல்லாம் யோசித்து பார்த்துருக்குறீங்க. பாபா வேறு ஞானத்தை கடையை சொல்கிறாரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது தானே. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சக்கரத்தை பற்றி ஞானமோ இல்லை இந்த இயற்கை அப்படின்ற ஞானம் தான் அவருக்கு இருக்குது இல்லையா? அப்போ நம்ம பார்க்குற மாதிரி தான் அவரும் பார்ப்பார். அதனால தான் பாபா கிட்ட சொல்கிறாங்கல்ல பக்கத்தில், பாபா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவருன்னு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பாபாவுக்கு தெரியாதா? ஸோ அவதான் இயற்கையின் அற்புதம் நிலைக்கு மக்கள் இதனை கேள்விப்படும் பொழுது அதிசயிப்பார்கள். என்னடா இது, எல்லாம் கடவுள் தான் படைச்சாருன்னா எவ்வாறாய் அவர்கள் தந்தை நினைவு செய்ய வேண்டும் என்ற செய்தியை முதலில் அவர்களுக்கு கொடுங்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்கவரும் அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரும் ஆவார். சத்தியுகத்தில் துன்பத்தின் குறிப்பே இருக்காது. கலியுகத்திலே அதிக அளவு துன்பம் உள்ளது. எவ்வாறு விடயங்களை புரிந்து கொள்பவர்கள் வரிசைக்கிரமாக உள்ளனர். தந்தை தினம் விளங்கப்படுத்துகிறார். சீபாபா எங்களுக்கு
கற்பிக்க வந்துள்ளார் என்பதையும் பின்னர் அவர் எங்களை திரும்பவும் தன்னுடன் வீட்டுக்கு அழைத்து செல்வார் என்பதையும் குழந்தையாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பாபாவோடு நீங்கள் இருப்பவர்களை விட பந்தனத்தில் உள்ளவர்கள் அதிகளவு நினைவு செய்கிறார்கள். அன்றைக்கே சொன்னார்ல பாபா, அவர்களால் மேன்மையானதோர் அந்தஸ்தை கோர முடியும். இவ்விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சிலரால் பாபாவை நினைவு செய்யாமல் வாழ முடியாது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, தந்தை நினைவு யாத்திரை இருந்திருந்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். இப்பொழுது உங்கள் பந்தனம் முடிவடையும், பாவ கலசமும் என்னாகும், முடிவடையும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குறி எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றோம். சிக்கிலதே பச்சோம் பிரீத். रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. தாரணிக்கான சாராம்சம். 1. உங்கள் குணாதிசயத்தையும் நடத்தியும் ஒரு தேவரை போன்றவை ஆக்குங்கள். தீய வார்த்தைகள் எதையும் பேசாதீர்கள். உங்கள் கண்கள் ஒரு பொழுதும் குற்றமானவை ஆகக்கூடாது. 2வது என்ன சொல்லியிருப்பார்? கோபம் என்ற தீய ஆவி பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. கைத்தட்ட இரு கரங்கள் தேவை. ஆகையால் என்ன? எவராது கோபப்பட்டால் அவரிடமிருந்து விலகி இருங்கள். அவருடன் அன்புடன் விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தியாகம் தபஸ்யா சேவை என்ற வழிமுறையால் சதா வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. நீங்கள் தியாகம் தபஸ்யா சேவை என்ற வழிமுறையால் சதா வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. வெற்றிக்கான அடிப்படை தியாகமும் தபஸ்யாவும் ஆகும். உண்மையான தியாகத்திற்கான நோக்கத்தை கொண்டவர்களால் மட்டுமே உண்மையான சேவையாளர்களாக முடியும். தியாகத்தை கொண்டிருப்பதால் மட்டுமே உங்களால் உங்களின் சொந்த பாக்கியத்தையும் மற்றவன் பாக்கியத்தையும் உருவாக்க முடியும். இந்த திட சங்கல்பத்தை கொண்டிருத்தல் என்றால் தபஸ்யா செய்வதாகும். எனவே தியாகம் தவம் சேவைக்கான நோக்கத்தை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் எல்லைக்குட்பட்ட நோக்கங்கள் எல்லாவற்றையும் முடித்து விடுங்கள். அப்பொழுது ஒன்றுகூடல் சக்தி வாய்ந்தது ஆகும். ஒருவர் ஒன்றை பரிந்துரைக்கும் பொழுது மற்றவரை பின்பற்றினால் நான் அல்லது நீங்கள் அல்லது எனது அல்லது உனது என்பது இல்லாத பொழுது நீங்கள் வெற்றி சுரூபமாகவும் தடைகளிலிருந்து விடுபட்டவர் ஆவீர்கள். ஸ்லோகம். உங்களின் எண்ணங்களிலேனும் எவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதே சம்பூர்ணமான அகிம்சையை கொண்டிருப்பதாகும். சம்பூர்ண அகிம்சம் என்பது என்ன? எண்ணங்களிலேனும் யாருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது. அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். உங்களின் யோகத்தை எரிமலை ஆக்குவதற்கு தொடர்ந்த ஒரு வினாடியில் ஒரு புள்ளி சுரூபம் ஆகுவதையும் உங்களின் மனதையும் புத்தியும் ஒருமுகப்படுத்துவதையும் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் நில் என்று சொன்னவுடனேயே மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்டு எந்த விதமான வீணான விழிப்புணர்விலிருந்து விடுபட்டும் நாள் முழுவதும் இந்த கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தும். நில்லுன்னா என்ன பண்ணணும்? ஆமாம், அது பிரேக் அடித்தா அது ஒன்று அடித்து அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு 2-3 அடித்து அப்புறம் நின்னா. ஸோ பாபா சொல்லார், மனசு என்ன ஆகுது? இப்படி போயிடும். ஸோ பாபா சொல்லார், இருந்து விடுபட்டும் நில்லுன்னா நிற்கணும், பயன்படுத்துங்கள். இந்த சக்தி வாய்ந்த அந்த தடையினால் உங்களின் மனதையும் புத்தியையும் கட்டுப்படுத்துங்கள். ஒரு வினாடிக்குள் நீங்கள் விரும்பிய இடத்தில் உங்களின் மனதையும் புத்தியும் ஒருமுகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு வினாடியில் பரந்தாமன்னா பரந்தாமத்தில் இருக்கணும். இல்லை ஒரு செகண்டு
சூக்ஷ்ம உதாரணம். அப்படி பாபா சொல்கிறார், திடீர்னு அங்கேருந்து இங்கே ஓடி வந்துடக்கூடாது இல்லையா, அது செக் பண்ணி பார்க்க சொல்கிறார். அதுதான் கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர். அச்சா, ஓம் சாந்தி. ஸோ என்ன சொல்கிறார் பாபா இன்றைக்கி நமக்கு? யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, நினைவோடு அன்பும் சேர்ந்திருக்க வேண்டும். நினைவுக்கு ஆதாரமே அன்பு தான். பார்க்க போனால் பழக்கமாயிடும், சொன்ன மாதிரி அது ஒரு சம்ஸ்காரம் ஆயிடும். இல்லையா, நடுநிலை கர்மா இல்லையா, பாவ கர்மம், அதே மாதிரி நல்ல கர்மம் அப்படின்னா இதுதான் இல்லையா. ஆமாம், அன்போடு விளங்கப்படுத்தணுன்றாரு. இன்னொன்று, உங்களுக்கும் கோபம் வருதுன்னா அந்த இடத்த விட்டு ஓடிருங்கன்றாரு. சொன்னார் விலகி போயிருங்கன்ற. அப்படின்னா சில நேரத்தில் அப்படி ஆயிடுது இல்லையா. அப்போது பாபா சொல்ல யுக்தி சொல்லி கொடுக்குறாரு. ரைட்டு, இப்படி இருக்குன்னா அப்படி பண்ணு, அதுதான் பாபா சொல்கிறாரு. அப்படிங்கும்போது வருதுன்றார். உணர்வுன்றார். சோதிச்சு பார்க்க சொல்கிறார் இல்லையா. மனதளவில் கூட இந்த தீய செயல்கள், எண்ணங்கள் அட்லீஸ்ட் சொல்கிறார். சரி, மனசில் வந்துட்டுது, கர்மத்தில் கொண்டு வராது, இங்கே பேசுறதுலையோ இல்லையே செய்கையிலையோ கொண்டு வரக்கூடாதுன்றார். பாபா சொல்லார், நான் விருட்சம் இல்லையா, விருட்சத்தினுடைய விதையாக இருக்கிறேன், எனக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படிங்கிறார். அந்தர்யாமி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். நீங்கள்லாம் அந்தர்யாமிங்கிறார், உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறார். பாபா சொல்கிறாரு, நாடகத்தில் இருந்தால் அது நடக்குன்னா அப்போ என்ன அர்த்தன்றாரு? அவங்களுடைய பாக்கியத்தில் இல்லைங்கிறார். ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் யார் யார் என்ன அப்படிங்கிறதுன்றார். லட்சத்தையும் இல்லையா, எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டை முன்னாடி வைங்கன்றார் இல்லையா. வேற என்ன முன்னாடி இருக்குதுன்னாரு பாபா சொல்கிறாரு. உங்களுடைய பேட்சை நீங்கள் பார்க்கணுன்றார். அதை பாருங்க, உங்கள் பேட்சையும் பாருங்கள் இல்லையா. சத்தியவானின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். ஆமாம், பாபா சொல்கிறார், ஆஸ்தி என்பது ஒன்று ஆஸ்தின்றார், இன்னொன்று சக்தின்றார். அது ஒரு அன்பின் சக்தி. உலகத்தில் சக்தின்றது ஏதோ சக்தின்னு இருக்கிறாங்க இல்லையா. பாபா சொல்கிறாரு, இது ஒரு சக்தி, இந்த சக்தி மூலமாக நீங்கள் வெற்றி அடைய முடியுங்கிறார். ஆமாம், பாபா சொல்கிறார், அதுதான் முயற்சி இல்லையா. எண்ணத்தில் வர்றதா அப்படின்றது தான் இப்போ முயற்சியாக இருக்குது. சில நேரத்தில் பேச்சில் வரலாம், செயலில் வரலாம். ஆனாலும் அந்த சம்பூர்ண நிலை நோக்கி போடுறோம்னா அந்த எண்ணத்தில் கூட நமக்கு வராமல் இருக்குதா அப்படின்னு சோதிக்கணும். பாபா சொல்கிறாரு இல்லையா, உலகத்தில் சொல்கிறாங்களே எதாவது செஞ்சால் நீ இப்படி தான் சாவை அப்படின்வாங்க. பாபா சொல்கிறார் அப்படின்னா அவர் என்ன சாபம் கொடுக்குறாரு என்ன? அது நம்ம செய்ததுடைய கர்மத்துடைய பலன் தான் பாபா சொல்கிறாரே தவிர்த்து பாபாவை அதிசிக்கிறாராம் இல்லையா. ஏன்னா அதுக்கு முன்னாடி செய்கிற தூய்மை தான் அப்படின்னாரு. அப்போ தூய்மை குறையும் போது அதோடைய குறையுது இல்லையா. உங்களுக்கு என்ன சொன்னார் பாபா? நான் பாபா சொல்லார் அன்றைக்கி கூட சொல்கிற, தேவர்கள் அந்த கரையில் இருக்கிறாங்க, அசுரர்கள் எந்த கரையும். இன்றைக்கே சொல்கிறார் இல்லையா, நீங்கள் தான் என்ன ஆகுறீங்க, தேவர்களாக இருந்தீங்க, போய் பாடுறீங்க கோயிலுக்கு இல்லையா, தெய்வங்களுக்கு முன்னாடி
நான் எல்லா 16 கலை நிறைந்தவர்களே, எல்லா தெய்வீக குணங்களே என்ன சொல்லும்போது என்கிட்ட எந்த குணமும் இல்லைங்கிறார். பாபா சொல்லார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் அப்படி இருந்தீங்க இல்லையா? நீங்கள் தான் இப்படி ஆயிட்டீங்க. நீங்கள் திரும்பி அப்படி ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? என்னை நினைவு பண்ணணும் அப்படிங்கிறார். பிரதான விடயம் நினைவுங்கிறார். ஓகே, இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓம் சாந்தி இல்லையா? ஸோ நம்ம சுபா சிஸ்டர் எல்லாருக்கும் தெரியும். இங்கே நில்ல, கை காட்டுங்க எல்லாருக்கும், வாங்க முன்னாடி. பார்த்துருப்பீங்க எல்லோரும் இல்லையா? ஏற்கனவே வந்திருக்காங்க இங்கே. எல்லாருக்கும் அறிமுகமாக அவங்க தான். இவ்வளோ நாள் ஜெர்மனியில் இருந்தாங்க, இப்போ இங்கே வந்திருக்குறாங்க. இங்கே ஒரு வீக் இருப்பாங்க, அப்புறம் கனடா போவாங்க. ஓம் சாந்தி. ஜூலை 15th வந்து இங்கே கட்டேன். எப்போ வரணும் அதுக்குள்ள உடல் ஒரு மாதிரி இருந்தது. ட்ராவல் பண்ணிட்டு பெருசாக அப்புறம் கடைசியாக செப்டம்பராவது இருந்தேன்னா நான் இந்த டேட் சுதேஷ் மங்கனிக்கு ஃப்ராங்க்ஃபர்ட்டில். ஸோ என்ன டேட் பேசுகிற நேரம் கேட்பேன். இந்த மொழி இந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டில் 1 hour தானே Chandra sister only அவள் கற்றுருக்கேன். நாட் ஷுவர் டைம் போகணும். என்ன டேட் தெரியாது. நான் அன்றைக்கு கேட்குறேன், அன்றைக்கு முறையே கேட்குறேன். வேறு விட்டு இருக்கு செப்டம்பர் 5th 7. ஓகே, தேங்க்யூ பாபா. எக்ஸாக்ட் டேட் எனக்கு தந்துட்டீங்க. அப்போ கால் பண்ணி கேட்கணும். அதெல்லாம் சரி, ஒரு நிமிஷம் சைலன்ஸ்.